Hi friends, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோவில் நாம் தி ஃபேரி குயின் பேஸ்டான 20 MCQs வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா டே 1 டே 2 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் 20 கொஸ்டின்ஸ் வந்து PGTRB இங்கிலீஷ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பென்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஸ்பென்சர் பேஸ்டான சில கொஸ்டின்ஸ் இதில் இருக்கும். ப்ளஸ் வந்து ஃபேரி குயின் புக் 1 பேஸ்டான ப்ளஸ் ஃபேரி குயின் புக்கு காமனாக என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கோ என்னால் முடிஞ்ச ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் தோன்ற கொஸ்டின்ஸை நான் இதில் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், இதில் இருக்க சில கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அது வந்து பேசிக் கொஸ்டின்ஸை நம்ம தவிர்க்க முடியாத கொஸ்டின்ஸ். ஸோ அதில் ஒன்று எட்மண்ட் ஸ்பென்சர் born in Jazz. ஸோ நமக்கு வந்து சார்ஜர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சார்ஜர் எப்போ பிறந்தாருன்னு கேட்குறோம் அப்படின்னா 1340 அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா எக்ஸாக்டான டேட் வந்து அவர் எப்போ பிறந்தாருங்கிறது கொடுக்கல, கிடையாது. 1340s அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா 1343 அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஸ்பென்சர் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டான டேட் ஆஃப் பர்த் இல்லை. ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா எட்மண்ட் ஸ்பென்சர் வந்து பிறந்தது எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா 1552 பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1552 தான் ஆன்சராக இருக்கும். பட் வந்து ஸ்பென்சரோட டைடான டேட் வந்து எக்ஸாக்டாக வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், எட்மண்ட் ஸ்பென்சர்ஸ் பென் நேம். ஸோ ஸ்பென்சரோட பென் நேம், ஓகேங்களா. ஸோ அவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு 4 ஆப்ஷன் ஒரே வேர்டாக தான் கொடுத்துருப்பேன், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பட் இயர் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். இம்மெரிட்டோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பென் நேமாக வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இயரில் தான் வந்து அவர் வந்து அவருடைய பேரை அந்த பென் நேமாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இம்மெரிட்டோ அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா தகுதியற்ற அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோம், ஓகேங்களா. ஸோ தகுதியற்ற அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் வந்து இம்மெரிட்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே வந்து இம்மெரிட்டோ ஸ்பென்சர் அப்படின்னே வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்குது, பென் நேமாக வந்து அவருக்கு வந்து இம்மெரிட்டோன்னு இருக்குது. ஸோ அது எந்த இயரில் இருந்து இருக்குங்கிறது தான். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், இம்மெரிட்டோ 1578, 79, 80, 81, ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து நம்ம வந்து 1579 வந்து நம்ம வந்து சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ 1579 வந்து நம்ம வந்து சொல்லுவோம். பட் இதை நான் ஏன் இவ்வளோ இதாக சொல்கிறேன்னா 1579 இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்பென்சர் பேஸ்டான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரியுது. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு பப்ளிகேஷனை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதுதான் அவருடைய ரைட்டிங்ஸ்க்கு ஒரு பேஸாகவும் இருக்கும். அது என்ன ரைட்டிங் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இனிமேல் நம்ம வந்து குறைஞ்சது ஒரு 2 கொஸ்டினுக்கான ஒரு ஆன்சர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து இது மேலே வந்து செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் Jazz he published the Shepherd's Calendar and around the same time married his first wife Maccabeus child, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஷெப்பர்ட்ஸ் காலண்டரை வந்துட்டு ஒரு இயரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்ம ஸ்பென்சர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அது எந்த வருஷம் அப்படிங்கிறது அந்த கொஸ்டின். இதில் வந்து செகண்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா எந்த இயரில், சேம் டைம், ஓகேங்களா. அதே இயரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான மெக்காபயஸ் சைல்டு அப்படிங்கிற பர்சனை வந்து ஸ்பென்சர் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1579 தான். ஒரு 5 இயர் கொஸ்டின் தான் நான் வந்து இதில் வந்து கேட்டிருப்பேன். ஸோ ஒரு இயராக இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபாதர் ஆஃப் ஸ்பென்சர் ஜான் ஸ்பென்சர் வாஸ் அ ஜாஸ், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்பென்சரோட அப்பா, ஓகே. ஸோ கொஸ்டின் வந்து கொஞ்சம் இதாகிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸ்பென்சரோட அப்பா வந்து என்னவா இருந்தார் அப்படிங்கிறது தான் இதோட கொஸ்டின். ஸோ விண்ட்னரா, லாயரா, கிளாத் மேக்கரா, ரைட்டரா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து கிளாத் மேக்கராக இருந்திருப்பார். ஸோ இதுலேயே வந்து சார்ஜரோட அப்பா அப்படின்னு பார்த்தோம்னா விண்ட்னராக இருந்திருப்பார். ஸோ ஸ்பென்சரோட அப்பா வந்து கிளாத் மேக்கர். இன்னொன்று ஸ்பென்சரோட அப்பா பேர் பார்த்தோம்னா ஜான் ஸ்பென்சர் அப்படிங்கிறது.
Okay, next one. Spencer was educated in London at the DAS. ஸோ ஸ்பென்சர் வந்து அவருடைய படிப்பெல்லாம் எங்கே முடித்தார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டினாகவும் சில நேரத்தில் இதை கேட்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இப்படி ஒரு கொஸ்டினை வந்து கேட்டிருப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள். மெர்ச்சன்ட் டைலர் ஸ்கூல், கிராமர் ஸ்கூல், லாட்டின் ஸ்கூல், செயின்ட் பேட்ரிக் ஸ்கூல். ஸோ இதில் மெர்ச்சன்ட் டைலர் ஸ்கூல் அப்படிங்கிறதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். While at Cambridge, he became a friend of DAS. ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா மெர்ச்சன்ட் டைலர் ஸ்கூலில் தான் அவருடைய ஸ்டடீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் ஸ்பென்சர். லேட்டர் வந்து பார்த்தோம்னா கேம்பிரிட்ஜில் அவருடைய ஸ்டடீஸை வந்து படிச்சுட்ருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து கிடைப்பாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து கிடைக்கிறாங்க. ஸோ அப்படி அந்த ஃப்ரெண்டு கிடைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பொய்ட்ரி ரைட்டிங்ஸை பற்றி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அதிகமாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பெரிய அளவில் வந்து ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு வந்து அவருக்கு வந்து அங்கே வந்து அமைவார். ஸோ அது யாருங்கிறது தான். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆர்தர் கிரே, ஜான் யங், வால்டர் ரெல்லேக், கேப்ரியல் ஹார்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேப்ரியல் ஹார்வி தான். நெக்ஸ்ட் ஒன். இன் 1578 he became for a short time secretary to DAS, பிஷப் ஆஃப் ரோச்செஸ்டர். ஸோ இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் டைம் செக்ரட்டரி அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அவர் இதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட போய் ஜாயின் பண்ணியிருப்பார், ஜாபுக்கு வந்து ஜாயின் பண்ணுவார். ஸோ அதனால் ஷார்ட் டைமாக ஃபஸ்ட் டைமாக அவர் வந்து ஒரு ஜாபில் வந்து செட்டில் ஆகுறார். அது யார் அப்படிங்கிற பர்சன் தான் ஆர்தர் கிரே, மெச்சாபேஸ் சைல்டு, ஜான் யங், கேத்ரின். ஸோ இதில் வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். மெக்காபேஸ் சைல்டு அப்படிங்கிறது அவங்களுடைய ஒய்ஃபு, ஒய்ஃபு ஸ்பென்சரோட ஒய்ஃபு. கேத்ரின் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பென்சரோட பொண்ணு தான் அது. ஸோ இப்போ ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து வரும். ஆர்தர் கிரே அப்படிங்கிறவங்க அண்டு ஜான் யங் அப்படிங்கிறவங்க. ஸோ இதில் ஆர்தர் கிரே அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அது ஈஸியாக எடுக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஜான் யங் அப்படிங்கிறவங்க தான். ஸோ போய் செக்ரட்டரியாக ஜாயின் பண்ணுறவங்க பார்த்தோம் அப்படின்னா ஜான் யங் அப்படிங்கிற ஒரு யங் பர்சன்ட்டை வந்து ஜாயின் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. 1578. ஓகேங்களா? கொஞ்ச காலத்துலேயே இன்னொருத்தட்ட போய் ஜாயின் பண்ணுவார். அந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 8th கொஸ்டின். தி ஃபர்ஸ்ட் 3 books ஆஃப் த ஃபேரி குயின் வேர் பப்ளிஷ்டு இன் 1590. சாரி, இதுலேயே ஆன்சரே இருக்குது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டாக வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 1590 வந்து ஃபேரி குயின் புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பென்சர் வந்து 3 புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து 3 புக்ஸை வந்து ஃபேரி குயின் பார்த்தோம்னா ஸ்பென்சர் வந்து 1590 வந்து பப்ளிஷ் பண்ணுவார். ஓகே. 9th கொஸ்டின். தி ஃபேரி குயின் இஸ் DAS. ஸோ ஃபேரி குயின் அப்படிங்கிறது என்ன? ஃபேரி குயின் வந்து எந்த ரைட்டிங்ஸை சார்ந்தது அப்படின்னு வந்து பார்க்குறோம். எலிஜியா, எப்பிக்கா, சானட்டா, ட்ராமட்டிக் மோனலாகா. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஆன்சர் வந்து எப்பிக். ட்ராமட்டிக் மோனலாக் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது யாரோட பேருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. 10th கொஸ்டின். தி செகண்ட் செட் ஆஃப் ஃபேரி குயின் 3 books was published in DAS. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1590 வந்து 3 புக்கை வந்து ஸ்பென்சர் வந்து பப்ளிஷ் பண்ணிடுறாரு. ஸோ லேட்டராக வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட வருஷம் கழித்து அடுத்த 3 புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ அது எந்த வருடம் அப்படிங்கிறது தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 1593, 1594 அண்டு 95, 96. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1596. 6 புக்கு எழுத 6 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். Okay, next one. Spencer originally indicated that he intended the poem to consist of DAS books. ஸோ ஸ்பென்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபேரி குயின் புக்கு வந்து இத்தனை புக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்பார். அதனால தான் அதை வந்து ஒரு எப்பிக் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரூஃபாக இருக்குது. அந்த ஒரு விஷயந்தான் வந்து அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து எப்பிக்னு சொல்கிறோம். ஆனால் இது வந்து பார்த்தோம்னா ஃபேரி குயின் வந்து மொத்தம் 6 புக்கு தான் கம்ப்ளீட்டடாக இருக்கும். 6 புக்கு தான் அவர் உயிரோடு இருக்கையில் பப்ளிஷ் ஆகிருக்கும். 7வது புக்கு வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் சில பார்ட் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். இதில் வந்து மொத்தம் 12 புக்கு எழுதலான்னு நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்பென்சர் வந்து ஒருத்தருக்கு லெட்டர் எழுதியிருப்பார். அந்த கொஸ்டின் இதில் இருக்குது. ஸோ அவருக்கு லெட்டர் எழுதினா தான் அந்த லெட்டரோட எவிடன்ஸ் மூலமாக தான் ஓகே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான், இது ஒரு எப்பிக் அப்படிங்கிற ஒரு ஜானரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பென்சர் வந்து ஒரிஜினலாக வந்து 12 புக் எழுதணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து பிளான் பண்ணியிருப்பார். ஓகே, கொஸ்டின் நம்பர் 12. Spencer published Amorety and Epithalamion. This volume contains 88 sonnets commemorating his courtship of Elizabeth Boyle. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா Amorety and Epithalamion அப்படிங்கிற இந்த ரைட்டிங்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இயரில் எழுதியிருக்காரு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எலிசபெத் பாயில் அவருடைய செகண்ட் மேரேஜ். ஓகேங்களா. ஸோ எலிசபெத் பாயலோட வந்து நடந்திருக்கும். அந்த விஷயங்களை ஷேர் பண்ணுற விதமாக அந்த எபித்தலாமியனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுதியிருப்பார். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 1593, 1594, 95, 96. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஈஸி. அமாரிட்டி அண்ட் எபித்தலாமியன் அப்படின்னா 1595 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். 1595 தான் அமாரிட்டி அண்டு எபித்தலாமியன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அமாரிட்டி அண்ட் எபித்தலாமியன் ஹேவ் டேஷ் சானட்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹட்சன் புக்கில் இருந்து பார்க்குறோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் 88. பட் வந்து நம்ம சோர்ஸஸ், அதாவது ஆன்லைன் சோர்ஸஸ் மொபைலில் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா 89 வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஆதரைஸ்டான புக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா கன்ஃபார்மாக இதுக்கான ஆன்சர் வந்து 88 சானட்ஸ் தான். ஸோ ஆன்சர் வந்து 88 சானட்ஸ். கொஸ்டின் நம்பர் 14. Spencer released Jazz, a wedding song written for the daughters of a duke, allegedly in hopes to gain favor in a court. ஸ்பென்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரைட்டிங் வந்து வெளியிடுறாங்க. ஸோ அதை ஒருத்தரோட டாட்டரோட ஒரு டியூக்கோட டாட்டருக்காக பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ரைட்டிங்ஸை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். கோர்ட்டோட ஃபேவரை வந்து பாருங்கள், ஒரு நல்ல பேர் வந்து நம்ம கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ அப்படி எழுதின ரைட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறது. எபித்தலாமியன் அப்படிங்கிறது ஸ்பென்சரோட மேரேஜுக்காக கொடுத்தது. அமாரிட்டியும் அதே தான் 1595. ஓகேங்களா. ஸோ அமாரிட்டி அண்ட் எபித்தலாமியன் வந்து அவருக்காக கொடுத்த ரைட்டிங்ஸு. இதில் வந்து பார்த்தோம்னா கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பென்சர் வந்து ஸ்டார்டிங் டைமில் லவ் அண்டு சாரோ இந்த ரெண்டு கான்செப்டை வச்சு வெறும் அப்படியே சேடாக இருக்க மாதிரியே நிறைய ரைட்டிங்ஸை எழுதி வச்சுருப்பார். ஸோ அது வந்து பார்த்தோம்னா கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸில் வரும். ஸோ அதுதான் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது. எபித்தலாமியன் அண்டு அமாரிட்டி அப்படிங்கிறது ஸ்பென்சருடைய லவ் லைஃப் அண்டு அவங்களுடைய செகண்ட் ஒய்ஃப் எலிசபெத் பாயில் குறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஸ்பென்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டியூக் ஆஃப் டாட்டர்ஸுக்காக எழுதின ஒரு ரைட்டிங் அப்படின்னா சரியான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா பிரத்தலாமியன் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். 15th question. In 1580 he went to Ireland as a secretary to the Jazz. ஸோ 1580 ஆல்ரெடி பார்த்தோம்னா 1579 வந்து ஒருத்தருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜான் யங்னு ஒருத்தருக்கு வந்து செக்ரட்டரியாக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா. ஸோ 1580 வந்து பார்த்தோம் அப்படின்னா அயர்லாண்டில் வந்து செக்ரட்டரியாக வந்து பார்த்தோம்னா ஒருத்தருக்காக போயிடுறாரு. ஸோ அது யார் அப்படிங்கிறத இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். லார்ட் கிரே டி வில்டன், பிலிப் சிட்னி, ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டர், தியோக்ரட்டஸ். ஸோ இதில் தியோக்ரட்டிக்ஸ் அப்படிங்கிறவங்க க்ரீக் ரைட்டர். ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து க்ரீக் ரைட்டர் தியோக்ரட்டிக்ஸ் அப்படிங்கிறவங்க. ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டர், பிலிப் சிட்னி அண்டு லார்ட் கிரே டி வில்டன். இதில் ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லார்ட் கிரே டி வில்டன் அப்படிங்கிறவங்க தான். பிலிப் சிட்னிலாம் ரைட்டர் அண்ட் ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டர் வந்து ஒரு ஹெட் பர்சனாக நம்ம வந்து தெரியும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 16. Astrophel 1586 an elegy on the death of Jazz. ஸோ அஸ்ட்ரோஃபல் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் இறந்ததுக்காக இந்த ரைட்டிங்ஸை வந்து எழுதுனாங்க அப்படிங்கிறது தான் இதோட கொஸ்டினாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சார்சர், ஸ்பென்சர், சிட்னி அண்ட் கிங் ஆல்ஃபர்ட். ஸ்பென்சரே உள்ளே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அஸ்ட்ரோஃபல் அப்படிங்கிற ரைட்டிங் வந்து ஸ்பென்சர் வந்து சிட்னி வந்து எழுந்ததுக்காக எழுதின ஒரு ரைட்டிங் எலிஜி அஸ்ட்ரோஃபல் 1586 வந்து எழுதினது. 1586 எழுதினது தான் அஸ்ட்ரோஃபல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸ்பென்சர் எக்ஸ்பிளைனட் தி பிளான் அபவுட் தி ஃபேரி குயின் டு ஜாஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஃபேரி குயின் வந்து பொறுத்த வரைக்கும் 12 புக்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பார் நம்ம ஸ்பென்சர். ஸோ அதை ஒருத்தருக்கு வந்து லெட்டர் மூலமாக வந்து சொல்லியிருப்பார்.
ஸோ அதுதான் யாருக்கிட்ட அப்படிங்கிறது. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சிட்னி, வால்டர் அலேக், ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டர், லார்ட் கிரே டி வில்டன். ஸோ ஆல்ரெடி இந்த நேம் எல்லாமே நம்ம இந்த கொஸ்டின்ஸில் பார்த்துட்டோம். ஸோ ஒருத்தரோட பேர் புதுசாக இருக்குது, அதை வச்சு நீங்கள் எடுக்கலாம். வால்டர் அலேக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லெட்டர் வந்து எழுதியிருப்பார். அந்த லெட்டரில் தான் வந்து நான் இப்படி ஒரு ஃபேரி குயின் ரைட்டிங் எழுதிட்டுருக்கேன், அதில் வந்து இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நான் 12 புக்ஸாக எழுதலாம் இருக்கேங்கிற மாதிரி லெட்டர் வந்து அவருக்கு அனுப்பியிருப்பாங்க. அதை வந்து எவிடன்ஸாக வச்சு தான் நம்ம வந்து எபிக் போய்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேரி குயினை வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். தி ஃபேரி குயின் கீப்பிங் ஹர் ஆனுவல் ஃபீஸ்ட் ஃபார் டேஸ் டேஸ். ஸோ ஃபேரி குயின் வந்து பார்த்தோம், அதில் வந்து பார்த்தோம்னா குயின் ஒரிஜினலாக ஓகே. ஸோ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை நாள் வந்து அந்த ஆனுவல் ஃபீஸ்ட்டை வந்து நடத்துவாங்க அப்படிங்கிற கொஸ்டின். 9 days, 10 days, 11 days அண்ட் 12 days. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 12 days. ஏன்னா 12 புக்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல, ஆனால் 12 புக்ஸ். அதாவது ஃபேரி குயின் புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மொத்தம் வந்து 12 புக்ஸ் எழுதலான்னு இருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 புக்ஸு தான் எழுதியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த 6 புக்கும் வந்து ஒவ்வொரு நைட்ஸை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை சொல்கிற மாதிரி சில விஷயங்களை அதில் இன்க்ளூட் பண்ணி ஸ்பென்சர் வந்து எழுதியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். கொஸ்டின் நம்பர் 19. இன் தி ஃபேரி குயின் தி 12 knights errant are types of the 12 cardinal virtues of dash philosophy. ஸோ இந்த ஃபேரி குயினில் இருக்க 12 நைட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தரோட ஃபிலாசபிக்கல் ஓகேங்களா, ஒரு கார்டினல் விர்ச்சு ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஒருத்தரோட கான்செப்டோட மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி அது யார் அப்படிங்கிறது தான். சாக்ரட்டிஸா, பிளாட்டோவா, அரிஸ்டாட்டிலா, இல்லை அலெக்சாண்ட்ரா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரிஸ்டாட்டிலோடைய 12 கார்டினல் விச்சோட மேட்ச் ஆகிற மாதிரி தான் அந்த ரைட்டிங்ஸில் வந்து இருக்கும். ஸோ இதில் ஒரு கான்செப்ட் என்னென்னா, இந்த சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர் இவங்க 4 பேருக்குமே ஒரு லிங்க் இருக்குது, சூப்பரான ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். மேட்ச் திஸ் 20th கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து மொத்தம் 6 புக்ஸ் இருக்கும். 6 புக்லேயும் 6 கிங்ஸோட நேம்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன், இங்கே இருக்குது. ஸோ இந்த பார்த்திங்க அப்படின்னா நான் ரீட் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரெட் கிராஸ் நைட்டு சர்கயான் ஆஃப் டெம்பரன், சர்கயான், பிரிட்டோ மார்டிஸ். அடுத்து பார்த்தோம்னா கேம்ப்மில் அண்டு ட்ரையமோண்ட், ஆர்டிகல், சர் கேலிடோர். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு குவாலிட்டியை வந்து குறிக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து ஒரு நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நான் மேட்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். இதுக்கு வந்து நீங்கள் ஒரே பேஜில் இதை ஜூம் அவுட் பண்ணி எடுக்க முடியல, பட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குவாலிட்டி இருக்குது ஓகேங்களா. ஸோ அது வந்து நான் டைரெக்டாக வந்து ஆன்சராகவே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை முடிஞ்சால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெட் கிராஸ் நைட் அப்படின்னா அது வந்து ஆஃப் ஹோலினஸ் சொல்லுவோம். சர்கயான் அப்படின்னா ஆஃப் டெம்பரன்ஸை சொல்லுவோம். பிரிட்டோ மார்டிஸ் அப்படின்னா ஆஃப் சாஸ்டிட்டியை வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அண்டு கேம்ப்மெல் அண்டு ட்ரைமோண்ட் அப்படின்னா ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிகல் அப்படின்னா ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சர் கேலிடோர் அப்படின்னா ஆஃப் கர்ட்டசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நைட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ரெட் கிராஸ் நைட்டு வந்து புக் 1 வந்து வராங்க. லேடி உனா வந்து காப்பாற்றி கொண்டு வரணும், அவங்களுடைய பேரண்ட்டை வந்து காப்பாற்றி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவரை வந்து ஹோலினஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. அதே மாதிரி 6 புக்ஸுக்குமான நைட்ஸோட நேமையும் ப்ளஸ் அவங்க குவாலிட்டியும் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. நாளைக்கு எனக்கு லீவு தான். ஸோ கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுக்கலான்னு இருக்கேன். நம்ம 20 கொஸ்டினுக்கு மேலே நம்ம கொஸ்டின்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த வீடியோனால் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு 1 மார்க் வந்து கிடைச்ச மாதிரி இருக்குது சார், ஒரு கொஸ்டின் எனக்கு பிரயோஜனம், எல்லா கொஸ்டினும் எல்லாருக்கும் தெரியுங்கிறது கிடையாது, உங்களுக்கு ஒரு கொஸ்டினாவது பெனிஃபிட்டாக இருந்தது அப்படின்னு தோன்றவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல். பாய்.